அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 36, 37 வசனங்கள். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போலிருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றார். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெலிஸ்தியன் கோலியாத் வந்து நிற்கிறான். கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறான். உங்களில் ஒருவன் என்னோடு போராடட்டும், அவன் ஜெயிப்பானால் நாங்கள் உங்களை சேவிக்கிறோம், தோற்று போவானால் நீங்கள் எங்களை சேவிக்க வேண்டும் என்று அவன் சவால் விடுகிறான். இதை கேட்டு சவுல் உட்பட இராணுவத்தில் இருக்கிற அத்தனை பேர் பயந்து பின்வாங்கி நிற்கிறார்கள். இப்படி 40 நாட்கள் சவுல் வந்து சேனைகளின் தேவனை நிந்திக்கிறான். அவருடைய சேனையை நிந்திக்கிறான், அவனுடைய தேவர்களின் நாமங்களை சொல்லி. இப்பொழுதுதான் சகோதரர்களை பார்க்கும்படிக்கு தாவீது அங்கே வருகிறான். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்த்துவிட்டு சவுலிடத்தில் போய் சொல்லுகிறான், நான் போய் அவனை வீழ்த்துகிறேன் என்று. அப்பொழுது சவுல் ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாய் அவனை பார்க்கும்போது தாவீது இந்த பெலிஸ்தியனை குறித்து எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். அதுதான் நாம் வாசித்தோம் 36வது வசனத்தில். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். இங்கே தாவீது இந்த பிரச்சனை எப்படி பார்க்கிறான் என்றால், அவன் சந்தித்த பிரச்சனை. இதற்கு முன்னாக அவன் சிங்கத்தோடு ஒரு விசை ஃபைட் பண்ண வேண்டி வந்துச்சு, கரடியோடு ஒரு விசை போராட வேண்டி வந்துச்சு. இந்த போராட்டங்களில் அவன் ஜெயிக்கவும் செய்திருக்கிறான். அவன் இதற்கு முன்னாக சந்தித்த பிரச்சனைகளில் ஒன்றை போல தான் இதை பார்க்கிறான். 2 விதமான பிரச்சனை இருக்கிறது. நாம் மேற்கொண்ட பிரச்சனையும் இருக்கிறது, நாம் தளர்ந்து விழுந்த பிரச்சனையும் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு புதிதாக ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது நாம் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நாம் ஒரு பிரச்சனையில் தளர்ந்து விழுந்தோமே அதை வைத்தல்ல, நாம் மேற்கொண்டு இருப்போமே. இங்கே பாருங்கள், தாவீது எப்படி சொல்லுகிறான் என்றால், இவனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். நான் இதற்கு முன்னாக எந்த பிரச்சனையை சந்தித்து நான் ஜெயித்தேனோ அதே போல தான் இப்பொழுது ஒரு பிரச்சனையை பார்க்கிறேன். இங்கே தாவீது கோலியாத்தை பெரிதாய் பார்க்கவில்லை, பிரச்சனையை பெருசாக பார்க்கவில்லை. அவன் வாழ்க்கையில் இதற்கு முன்னாக கண்ட பிரச்சனையை போல இதுவும் ஒன்று. இதற்கு முன்னாக சந்தித்த ஒரு ப்ராப்ளம், அதே போல இதுவும் ஒன்று. அதிலே என்னை தப்புவித்த தேவன் இதிலும் என்னை தப்புவிப்பார். நாம் எப்பொழுது பிரச்சனையை பெரிதாய் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் பயம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. பயம் நம்மை மேற்கொள்ளும் போது அது நம்மை பின்வாங்க வைக்கிறது. நாம் எங்கே பின்வாங்குகிறோமோ அங்கேதான் சத்துரு வந்து நிற்பான். ஒரு தேவ பிள்ளை பின்வாங்குகிற அனுபவத்தில் போய்விடவே கூடாது. பின்வாங்குகிறவர்கள் மேல் அவருடைய ஆத்துமா பிரியமாக இருக்காது என்று எபிரேயரில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பிரச்சனை தான், இது பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை. பெலிஸ்தீன் வந்து நிற்பது பிரச்சனை தான், ஆனால் அது பெரிய பிரச்சனை இல்லை. நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தால் இதே போல பல சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். எப்படி கடந்து வந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியும் என்று நீங்கள் கேட்கிறீர்களா? அப்படி கடந்து வந்ததுனால தானே இந்த நாளை காண முடிகிறது. நம்முடைய வாழ்க்கை தீபம் அல்லவா? அணைத்து போட எவ்வளோ நேரம் தாங்க வேணும்? விடல் இல்லை, விட்டு கொடுக்கவில்லையே. கர்த்தர் தாண்டி அழகாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரே. சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்தவருக்கு இந்த பெலிஸ்தியன் கைக்கும் தப்புவிக்க முடியும். அதே போல இது ஒரு பிரச்சனை. இப்படி மட்டும் பாருங்கள், பிரச்சனையை பெரிதாய் பார்க்காதிருங்கள். சிங்கத்தின் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு எனக்காக உதவினவர், கரடியின் கைக்கு தப்புவிக்கும்படிக்கு எனக்காக உதவினவர் இந்த பெலிஸ்தியன் கைக்கு என்னை தப்புவிப்பார். இதுவும் அது போலதான் ஒரு பிரச்சனை. இப்படி பார்த்து முன்னேறுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். காரணம், யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவான் சத்துரு. நீங்கள் அதை குறித்து கலங்க தேவையில்லை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமம்.
இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. பிரச்சனை ஒருபோதும் பெரிதாய் பார்க்காதிருங்கள். இதுவரை சந்தித்த பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. அதை ஜெயிக்க வைத்தார், இதையும் ஜெயிக்க வைப்பார். இயேசுவின் நாமத்தில் முன் செல்லுங்கள், ஜெயிப்பீர்கள். ஆமென். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, சத்ரு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் நீரே பெரியவர், நீர் பெரியவர். இந்த நம்பிக்கையிலையும் இந்த தைரியத்திலையும் இந்த விசுவாசத்திலையும் முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, அதெல்லாம் தாண்ட பண்ணினீர். அதே போல இந்த நாளிலே அப்பா, இப்பொழுது இருக்கிற இந்த பிரச்சனையும் நீர் தாண்ட பண்ணுவீர் என்ற நம்பிக்கையிலே முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.